வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்பயோ சீரீஸில் பார்க்க போகிறது அப்பேடா லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்பேடா அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா நம்மளுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் என்னென்ன பொருள் நம்ம மதிப்பு கூட்டி தயாரிக்கிறோமோ அந்த பொருளெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த லைசன்ஸு தேவை. இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா இதுக்கு 5,900 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். 5,000 + 900 ஜிஎஸ்டி. நம்ம அப்பேடா போர்ட்டலில் போயிட்டு நம்ம ஃபீஸ் கட்டணும். ஆன்லைனில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணால் போதும். இதுக்கு வேறு என்னெல்லாம் வேணும்னா நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டி, நம்ம கம்பெனியோட சின் நம்பரு, பேன் நம்பரு, டேன் நம்பரு, எம்ஓஏ, ஏஓஏ எல்லாமே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட எந்த இடத்துல நம்ம அலுவலகம் இருக்கோ அதனுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு கட்டாயமாக வேணும். அதோடு சேர்த்து ஐஇ கோடுன்னு ஒரு லைசன்ஸ் நம்ம எடுத்திருப்போம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடு லைசன்ஸு, அந்த சர்டிஃபிகேட்டு வேணும். அதோடு சேர்ந்து நம்ம யாரை ஆத்தரைஸ் நம்ம பண்ணியிருக்கிறோமோ நம்ம கம்பெனியில் அவங்களுடைய ஆதாரு, அவங்களுடைய பேனு, அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்களுடைய மெயில் ஐடி இது கட்டாயமாக வேணும். அதோடு சேர்ந்து அவங்களுடைய ஃபோட்டோவும் வேணும். அது மட்டும் இல்லாமல் அதில் யாராவது ஆத்தரைஸ்டு பெர்சன் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, 2 பேரோ 3 பேரோ, அவங்கள யாராவது ஒருத்தரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும். இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்பேடா போர்ட்டலில் போயிட்டு இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைசன்ஸ் நம்ம கிடச்சிரும். ஃபீஸ் 5,900 ரூபாய் ஏற்கனவே நான் சொன்னது போல். ஆனால் இதில் முக்கியமானது இன்னொன்று இருக்குது. அதாவது அப்பப்போ ஒரு ஸ்கீம் மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பேடா லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவங்களே நமக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம அப்பேடா லைசன்ஸ் வாங்கலைன்னா அந்த ஃபண்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி தருவாங்கன்னா நம்மளுடைய ஃபண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கிடணும். அந்த சலானையும் லைசன்ஸையும் அவங்ககிட்ட நம்ம காமிச்சோம் அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா காப்பியை, அவங்க நமக்கு ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு. அது மாதிரி அப்பப்போ ஸ்கீம் வரும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய கம்பெனி இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு 4ஓ 5ஓ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் யார் நமக்கு தகுதி இருக்கோ நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஐஇ கோடுன்னு ஒன்று வாங்கி வச்சுக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு லைசன்ஸு. அப்போ தான் நம்ம டக்குன்னு இதை வாங்க முடியும். அதனால் தகுதியான உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இதை வாங்கிக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெனிவல் டைமில் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம வாங்கிடணும். அந்த ரெனிவல் நம்ம முடிஞ்சிருச்சு, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்புறம் நம்ம புதுசாக தான் பண்ணணும். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.